ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஆச்சு லாங் வீடியோ போட்டு. சரி, அதனால தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செடி வாங்க தான் வந்திருந்தோம். வீட்டில் செடி சில செடிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி வாங்க தான் வந்திருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் அது. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அவர் பயங்கர ஹாப்பி இந்த செடி வைக்கிறவருக்கு. அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா மல்லிகைப்பூ செடி அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கருவேப்பிலை செடி வாங்கியிருந்தோம். மல்லிகைப்பூ செடி வந்து 25 திரஹாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக கருவேப்பிலை செடி ஒரு 10 திரஹாம்ஸு. நான் கூட சொல்லியிருந்தேங்க கொஞ்சம் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இதே நீ பிளான்ட் போயிட்டு ஒரு மால்லையோ வேற எங்கேயாவது ஷாப்பில் வாங்கியிருந்தீங்கன்னா குறைச்சி கேட்க மாட்டேல. ஸோ அதனால ஒன்றுக்கு குறைச்சிலாம் கேட்க வேணாம், கேட்ட காசு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க, அது 25 திரஹாம்ஸும் கருவேப்பிலை செடி ஒரு 10 திரஹாம்ஸும் கொடுத்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே அங்கே இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டே ஃபுல்லாக பயங்கர இடங்க, நல்ல பெரிய இடமா இருக்கு. மாங்காய் மரம், எலுமிச்சை மரம், தென்னை மரம், கருவேப்பிலை, அப்புறம் வேற என்ன வச்சுருந்தாங்க, வேப்பிலை மரம், தேக்கு மரம், அதெல்லாம் கூட இருந்துச்சு. நிறையா வீட்டில் வைக்கிற செடி இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. செம்பருத்தி, மல்லிகைப்பூ செடி, நிறைய செடி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இது 2 செடி தான் தேவைப்பட்டுச்சு, அது 2 வாங்கியாச்சு. மாமரம்லாம் நிறையா நல்ல பெருசாக வளர்த்தி வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இங்கே பாருங்க, அதில் மஞ்சள் கலர் பூலாம் பூக்கும்ல, அந்த மாதிரி செடி நிறைய செடி வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ரோஜா பூலாம் இருந்துச்சு. அப்புறம் பெரிச்சை மரம் அதெல்லாம் இருந்துச்சு. அதில் மரம் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. வெளில போகிறதுக்கு இந்த செடி வைக்கிறதுக்கான, இந்த பிளான்ட் வைக்கிறதுக்கான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுமாரி உரம்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் உரம் மூட்டை வந்து 10 கிராம்ஸ் கொடுத்து அதுவும் வாங்கியாச்சு போடுறதுக்கு. எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு வெளியிலேயே ஒரு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நிறைய செடி வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த செடிலாம் வந்து ஒரு 2 திரஹாம்ஸ் 1 திரஹாம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு 2 தேவைப்பட்டுச்சு, வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். முத நாள் நைட்டு தான் போயிட்டு நாங்கள் அதை வாங்கியிருந்தோம். ஸோ அதனால அடுத்த நாள் ஈவினிங் தான் அந்த செடியை வைக்க ஆரம்பித்தோம். ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் தான் வைக்க ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட கீழே இருக்க பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. நாங்கள் அந்த பாட்டை அப்படியே தான் வச்சோம். ஸோ அதனால அந்த கீழே இருக்க பாட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்படியே அந்த செடி உள்ள வச்சாச்சு. இந்த பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு. என்னை விட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி செடி வளர்க்குறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் நேரத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே தான் செலவு பண்ணுறோம். டிவி பார்க்குறோம், மொபைல் நோண்டுறோம். கொஞ்சம் கொஞ்சம் வெளியிலையும் போயிட்டு செடி வளர்க்குறது, இந்த மாதிரி சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். வீடும் அழகாக ஆகும் செடியெலாம் வளர்க்குற வாசி. அதனால தான் சரி இந்த யோசனையோட நாங்களும் கொஞ்சம் அங்கங்கே செடிலாம் வைக்கலாம், இடம் தான் வெளியில் இருக்கேன்னு சொல்லி வைக்க ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வளர்க்குற வாசி மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம சுற்றி தாவரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன அழுத்தம் எல்லாம் குறைக்கவும் இந்த செடி நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்தேன், 2002 நினைக்கிறேன், ஆராய்ச்சியில் நோயிலிருந்து விரைவில் குணமாக பூக்கள் அல்லது தாவரங்களை பார்ப்பது காயங்கள் மற்றும் நோயிலிருந்து விரைவில் மீட்க உதவுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறனாலும் கூட ஒரு தாவரங்களை பார்க்கும்போது அந்த அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கு வந்து ஈஸியாக குணமாகுது. அதோட வந்து அதோட வலியும் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் நமக்கு செடி வளர்க்குற வாசி இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னா நம்ம செஞ்சால் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. ஸோ அடுத்தது நாங்கள் வந்து கருவேப்பிலை செடி வைக்கலான்னு அதோட பாட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டு அது கொஞ்சம் தூரத்தில் அப்படியே வச்சாச்சு. இங்கே பாருங்க, அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சாச்சு, குழி நோண்டி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதுலேயே அப்படியே அதில் போட்டு செடியை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை வைக்கும் போதே ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஹாப்பி. அப்படியே வச்சாச்சு ஃபுல்லாகவே. இப்போ கருவேப்பிலை செடியும் வச்சாச்சு.
மல்லிகைப்பூ செடியும் வச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக அது தண்ணி எடுத்து ஊற்றிட்டுலாம் அப்படின்னு ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றி ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு தண்ணி ஃபுல்லாக அடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரைலாம் கூட வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, ப்ளூ கலர் சங்குப்பூ பூக்குள்ள, அந்த செடிலாம் கூட பக்கத்தில் வச்சுருந்தோம். அதுக்கும் இங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு முருங்கை மரம் வச்சுருந்தோம். முருங்கை செடி வச்சுருக்கோம். சாரி, மரம் இல்லை, செடி. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்க, சின்னதாக. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் பிளேயிங் ஏரியா இருக்குது. அங்கே பாருங்கள், சின்ன பொண்ணு எவ்வளோ வேகமாக விளாண்டுட்டு இருக்கா பாருங்க. கொஞ்சம் ஸ்விங் விளாட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, விளையாடுறது. அது பாருங்க எப்படி குதிச்சு விளாண்டுட்டு இருக்குன்னு. அது முடிச்சுட்டு அப்படியே இங்கே மணத்தக்காளி கீரை இருக்குல்ல, அது வச்சுருக்கோம். இங்கே வந்து தெரியுதா மணத்தக்காளி கீரை, அந்த செடி வச்சுருந்தோம். ஸோ அது அப்படியே லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குல்ல இங்கே துபாயில், அதனால லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே தான். ஆனால் இனிமேல் பறிச்சு எல்லாத்தையும் குழம்பு வைக்கணும். இது வந்து இந்த பக்கத்து உள்ள இடத்துல சும்மா சட்டியில் வச்சுருக்கோம் எல்லாத்தையும். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சட்டியில் உள்ள தேவையில்லாத செடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இங்கே பாருங்க. இந்த பாட்டில் எல்லாத்துலேயுமே தேவையில்லாத செடிலாம் ஹஸ்பண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே என்னென்ன செடி இருக்குது அப்படின்னா, இங்கிட்டு நிறைய செடி வச்சுருக்கோம். வாங்க ஒவ்வொரு செடியாக என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாட்டில் புதினா இலைலாம் வச்சுருக்கோம். இந்த பாருங்க, புதினா இலை இருக்குது. இன்னொன்றில் மணத்தக்காளி கீரை இருக்குது, ஓமவல்லி செடி இருக்குது, கற்றாழை இருக்குது. ஓமவல்லி செடிலாம் பூவே பூத்துருக்கு, அந்தளவுக்கு நிறையா இருக்குது பாருங்க, தெரியுதா? ஓமவல்லி செடி, கற்றாழை இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில், அங்கே ஆள் இல்லை, அங்கேயும் செடி தண்ணி நாங்கள் தான் ஊற்றுவோம் சொன்ன இடத்துல. அது மாமரம் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. 2 மாமரம் இருக்காங்க, இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்தது முருங்கைக்கீரை இருக்குது, செம்பருத்தி செடி கூட இருக்குது அங்கே. அது வேப்ப மரம் நிறையா இருக்குது, 4 வேப்ப மரம் இருக்குது. மாதுளம்பழி செடி வச்சுருக்காங்க. செம்பருத்தி ஒரு 4 செடி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த அவங்கள்ட்ட அந்த போட்டு தள்ளி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. முருங்கைக்கீரை இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.